வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது குட் நியூஸ் அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் 1960களில் நடக்கக்கூடிய ஒரு ஃபிளைட் ஹைஜாக்கை மையமா வச்சு நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா ஜப்பான்ல இருந்து கிளம்பக்கூடிய ஒரு பேசஞ்சர் ஃபிளைட். அந்த ஃபிளைட்டை வந்து ரெட் ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவிரவாத கும்பல் வந்து கடத்தி வச்சிடறாங்க. அந்த ஃபிளைட்டை நார்த் கொரியால தான் தரையிறக்கணும், இல்லைன்னா ஃபிளைட்டை வெடிக்க வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. பட் நார்த் கொரியால தரையிறக்கிறதுக்கு எந்த விதமான அனுமதியுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சவுத் கொரியா களத்துல இறங்குறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணா ஜப்பான் கூடயும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அண்ட் உலக நாடுகளுக்கு மத்தியில ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாகவும் தங்களை காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஹிடன் அஜெண்டாவோட உள்ள வராங்க. வந்தவங்க நார்த் கொரியாவுக்கு போக விடாம எப்படி தடுக்கிறாங்க, அண்ட் அதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காப்பாத்துனாங்களா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே, இந்த படம் ஒரு சீரியஸான ஹைஜாக் டிராமா, பட் அதை வந்து ஒரு வித்தியாசமான டார்க் காமெடியா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில காட்சிகள் அப்படின்றதுமே ரொம்ப சூப்பரா அமைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சவுத் கொரியாவை வந்து நார்த் கொரியாவா காட்டி ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸ் அப்படின்றதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையோட சீரியஸ் மூமெண்ட்ஸ், அதாவது அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த ஃபிளைட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு சில சீரியஸ் மூமெண்ட்ஸுமே வந்து நல்லாவே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இதுல காட்டக்கூடிய அந்த அரசியல் ஆதாயங்கள், அதாவது சவுத் கொரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக உள்ள வராங்க, அவங்களோட ஹிடன் அஜெண்டா என்ன, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் வேலை அதை கொண்டு போறாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லாவே எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மேக்கிங் வைஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டா அமைக்கப்பட்ட ஒரு படம் தான். என்னன்னா அந்த டோனல் ஷிஃப்ட் இருக்குல்ல, அதாவது சீரியஸ் டு டார்க் காமெடி அண்ட் டார்க் காமெடி டு சீரியஸ், ஒரு சில இடங்கள்ல வந்து அது கொஞ்சம் ஆக்வர்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாவே கொண்டு போயிருக்கலாம். மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.